சற்று முன் ராஜினாமா செய்கிறார் நயினார் நாகேந்திரன். தமிழக பாஜகவில் அதிரடி மாற்றம், அதிர்ச்சியில் பாஜகவினர். அதாவது தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் திடீரென அவசரமாக டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டார். பாஜக மேலிடம் அழைப்பு விடுத்ததன் பெயரில் நயினார் நாகேந்திரன் டெல்லி பயணித்துள்ள சூழ்நிலையில் மாலை திடீரென வானதி சீனிவாசனும் டெல்லி புறப்பட்டிருக்கிறார். மத்திய அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட உள்ள சூழ்நிலையில் நயினார் நாகேந்திரன் அமைச்சரவையில் இணைக்கப்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக பேச்சுக்கள் எழுந்தது. 3 நாட்களுக்கு முன்பாகவே பாஜகவில் தேசிய அளவில் மிகப்பெரிய மாற்றங்கள் செய்யப்பட்டன. பல்வேறு மாநிலங்களின் தேர்தலை கணக்கில் கொண்டு நிர்வாகிகளுக்கு பொறுப்புகளும் வழங்கப்பட்டது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் தேசிய மகளிர் அணி செயலாளராக இருந்த வானதி சீனிவாசன் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இதனால் வானதி சீனிவாசன் எந்த பதவியும் இல்லாமல் பாஜகவிடம் இருந்து வருகிறார். இப்படியான சூழ்நிலையில் திடீரென தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவசரமாக டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். காலை 8 மணிக்கு சென்னை விமான நிலையத்திலிருந்து டெல்லி பயணித்தார். மத்திய அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்த சூழ்நிலையில் அடுத்த நாளிலேயே நயினார் நாகேந்திரன் டெல்லி செல்வதற்கு என்ன காரணம் என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன. அது மட்டுமில்லாமல் மாலையே வானதி சீனிவாசனும் டெல்லிக்கு பயணிக்க உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. தமிழக பாஜகவின் 2 முக்கிய நிர்வாகிகளும் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் அழைப்பின் பேரில் டெல்லி செல்கின்றனர். கடந்த 2 மாதங்களாகவே மத்திய அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக பெரிய அளவில் பேச்சுக்களும் அடிபட்டு வந்தது. அண்மையில் மாணவர்களின் போராட்டம் மற்றும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் காரணமாக கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டது. தற்போது பிரதமர் மோடியின் பிறந்த நாளுக்கு முன்பாகவே மத்திய அமைச்சரவையை மாற்ற முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இதனால் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் இடத்திற்கு நயினார் நாகேந்திரன் சேர்க்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அதேபோல தமிழக பாஜக தலைவர் பதவிக்கு நீண்ட ஆண்டுகளாகவே வானதி சீனிவாசன் முயற்சித்து வந்தார். அந்த பதவிக்கு வானதி சீனிவாசனுடன் பேச டெல்லி தலைமை அழைத்திருக்கலாம் என்றும் பார்க்கப்படுகிறது. இதனால் தமிழக பாஜகவில் மீண்டும் மிகப்பெரிய மாற்றங்கள் வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வந்தது. குறிப்பாக பாஜக தேசிய மகளிர் அணி செயலாளர் பொறுப்பிலிருந்து வானதி சீனிவாசன் நீக்கப்பட்ட நிலையில் திடீரென அவரை டெல்லி மேலிடம் அழைத்திருப்பது விவாத பொருளாக மாறி உள்ளது. தேசிய அளவில் பாஜகவில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. அடுத்து வரும் உத்தரப்பிரதேச மாநில தேர்தலுக்கு ஏற்ப ஏராளமான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் தமிழ்நாட்டில் தேர்தல் தோல்விக்கு பின் பாஜக கப்சிப் மோடில்தான் இருக்கிறது. இந்த நிலையில் காலை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவசரமாக டெல்லி பயணம் மேற்கொண்டார். மத்திய அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்த நிலையில் திடீரென நயினார் நாகேந்திரன் டெல்லி அழைப்பதற்கு என்ன காரணம் என்ற யோசனையும் வந்தது. அதே போலதான் பாஜகவின் சீனியர் நிர்வாகிகளுடன் அமித்ஷா ஆலோசனை நடத்துவதாக இருந்தது. ஆனால் அமித்ஷா நேராக கோவளத்திலிருந்து சென்னை விமான நிலையம் டெல்லிக்கு புறப்பட்டார். இதனால் தமிழக பாஜக நிர்வாகிகள் மீது அமித்ஷா அதிருப்தியில் இருப்பதாகவே பேச்சுக்கள் எழுந்துள்ளன. தற்போது நயினார் நாகேந்திரனை தொடர்ந்து பாஜக முன்னாள் எம்எல்ஏ வானதி சீனிவாசனும் மாலை டெல்லிக்கு புறப்பட உள்ளதாக தெரிய வந்துள்ளது. தமிழக பாஜகவின் 2 முக்கிய தலைவர்களையும் திடீரென டெல்லி மேலிடம் அழைத்துள்ளது. அண்மையில் பாஜக தேசிய மகளிர் அணி பதவியிலிருந்து வானதி சீனிவாசன் நீக்கப்பட்டிருந்தார். இதனால் அவருக்கு தமிழக பாஜக தலைவர் பதவி வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால்தான் அவர் டெல்லி சென்றிருக்கிறார் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் தமிழக பாஜகவின் தற்போதைய தலைமை செயல்பாடுகள் மீது கட்சியினரிடையே அதிருப்தி நிலவி வருவதாக கூறப்படும் சூழ்நிலையில் புதிய மாநில தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான போட்டிகள் கமலாலயத்தில் சூடுபிடித்துள்ளன. புதிய தலைமைக்கான இந்த ரேஸில் வானதி சீனிவாசன், ராமா சீனிவாசன், அஸ்வாத்தமன் மற்றும் சரத்குமார் ஆகிய முக்கிய நிர்வாகிகளின் பெயர்களும் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக கட்சியின் உட்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தன்னுடைய சொந்த கட்சியவே கலைத்துவிட்டு முழுமையாக பாஜகவில் இணைந்த பிறகும் இதுவரை பெரிய அளவில் கட்சி பொறுப்புகள் எதுவும் வழங்கப்படாத நடிகர் சரத்குமார் அவர்களுக்கு இந்த தலைவர் பதவிக்கான போட்டியில் தீவிரமாக உள்ளார். டெல்லி மேலிட தலைவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கும் அவர் இதற்காக தீவிர காய் நகர்த்தல்களை மேற்கொண்டும் வருகிறார். இதன் காரணமாக தமிழக பாஜகவின் புதிய மாநில தலைவராக நடிகர் சரத்குமார் நியமிக்கப்பட அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் அரசியல் களத்துக்கில் பேச்சுக்கள் எழுந்து வருகிறது. அதிலும் முக்கியமாக பாஜகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் தலைவராக நீண்ட காலம் பணியாற்றி வந்த அமித் மால்வியா அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக சத்தீஸ்கரை சேர்ந்த தீபக் மஸ்கே புதிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். அதே வேளையில் ஊடக பிரிவு பொறுப்பாளராக அனில் பலூனி தொடர்ந்து நீடிக்கிறார். பாஜகவின் வரலாற்றிலேயே இளம் வயதில் 46 வயது தேசிய தலைவராக பொறுப்பேற்ற நிதின் நபீன் கட்சி பணிகளை வேகப்படுத்த இந்த மாற்றத்தை செய்துள்ளார்.
2027ஆம் ஆண்டில் உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், உத்தரகாண்ட், குஜராத், இமாச்சல பிரதேசம் மற்றும் கோவா போன்ற முக்கிய மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற உள்ள நிலையில் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் இந்த மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளது. சமீபத்திய நீட் விவகார போராட்டங்கள் மற்றும் அரசியல் சவால்களுக்கு மத்தியில் கட்சியை அடிமட்ட அளவில் வலுப்படுத்தவும் அடுத்த கட்ட தேர்தல் களங்களை எதிர்கொள்ளவும் இந்த புதிய அணி தீவிரமாக செயல்படும் என எதிர்பார்க்கப்பட்டும் வருகிறது. அதேபோல பாஜகவில் மொத்தம் 13 தேசிய துணைத் தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதில் வசுந்தரா ராஜா சிந்தியா, ராம் மாதவ், பைஜெயந்த் ஜெய்பாண்டா, டி புரந்தேஸ்வரி, ரேகா வர்மா, பாரதி பவார் மற்றும் மன்பிரீத் சிங் பாதல் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் இடம்பெற்றுள்ளனர். தேசிய பொதுச் செயலாளர்களாக வினோத் தாவ்டே, சுனில் பன்சால், பிப்ளப் குமார் தேவ், ஸ்ரீமதி ராணி, சதீஷ் பூனிபா, கஜேந்திரா படேல், சரீஷ் துவேதி மற்றும் சஞ்சய் பாட்டியா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேசிய அமைப்பு பொதுச் செயலாளராக PL சந்தோஷ் தொடர்ந்து நீடிக்கிறார். அவருக்கு உதவியாக தேசிய இணை அமைப்பு பொதுச் செயலாளர்களாக சிவபிரகாஷ் மற்றும் சவுகான் சிங் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேசிய செயலாளர்கள் பட்டியலில் கவிதா படிதார், சுரேந்திரன், போலோ சிங், பிரதீப் வர்மா, பாங்னான் கொன்யாக், அனில் அந்தோணி, சந்தீப் பதக் மற்றும் மனோஜ் திக்கா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். கட்சியின் தேசிய பொருளாளராக பியூஷ் கோயல் மற்றும் மத்திய அலுவலக பொருளாளராக தருண் சிக் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை கட்சியிலிருந்து விலகி தனி அமைப்பை தொடங்கியதை தொடர்ந்து அதில் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் தற்போது மீண்டும் பாஜகவிற்கே திரும்ப திட்டமிட்டு வருவதாகவும் அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகி வருகின்றனர். IPS அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வந்த அவர் இளைஞர்கள் மத்தியில் தனக்கென ஒரு குறிப்பிட்ட ஆதரவு தளத்தை உருவாக்கிய போதிலும் அதிமுகவுடனான கூட்டணி விமர்சனங்கள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தன்னுடைய பதவியை இழந்தார். பின்னர் பாஜகவில் சாதாரண உறுப்பினராக நீடித்த நிலையில் தனி அமைப்பை தொடங்கி செயல்பட ஆரம்பித்தார். இருந்தாலும் ஆரம்ப கட்ட எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக உறுப்பினர்கள் சேர்க்கை மெதுவாக நடைபெறுவது மற்றும் புதிய கட்சி தொடங்குவதில் தொடர்ந்து ஏற்படும் தாமதங்கள் காரணமாக அவருடன் சென்ற ஆதரவாளர்களிடையே தயக்கமும் சலசலப்பும் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழலை பயன்படுத்தி விலகி சென்ற நிர்வாகிகளை மீண்டும் தாய்க்கழகத்திற்கே கொண்டு வரும் முயற்சிகளில் தமிழக பாஜக இறங்கியுள்ளது. இதில் நயினார் நாகேந்திரன் தீவிரமாக செயல்பட்டும் வருகிறார். மாவட்ட, மண்டல மற்றும் மாநில அளவிலான பல முக்கிய நிர்வாகிகளிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்பட்டு வருவதாகவும் மீண்டும் கட்சிக்கு திரும்பும் தலைவர்களுக்கு அவர்கள் ஏற்கனவே வகித்த அதே பொறுப்புகளும் உரிய முக்கியத்துவம் வழங்கப்படும் என பாஜக தரப்பில் உறுதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது. இந்த நகர்வுகள் தமிழக பாஜக முகாமில் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில்தான் தன்னுடைய அமைப்பை வலுப்படுத்த போராடி வரும் அண்ணாமலைக்கு இது ஒரு பின்னடைவாகவும் அதிர்ச்சியாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் தமிழக பாஜக தலைவராக வானதி சீனிவாசனை நியமிக்க வேண்டும், நயினார் நாகேந்திரன் வேண்டாம் என்று பல்வேறு பாஜக நிர்வாகிகளே கருதி வருவதாகவும் தற்போது இதனால்தான் பாஜக பிளவு ஏற்பட்டுள்ளதா என்ற கருத்தை முன்வைத்து அமித்ஷா திடீரென ஆலோசனை நடத்தி நயினார் நாகேந்திரனை கட்சியிலிருந்து நீக்கி வானதி சீனிவாசனை தமிழக பாஜக தலைவராக நியமிக்க ஆலோசனை நடைபெற உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.